வணக்கம், இது வன்னி தமிழ் ப்ரோ. நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில் மன்னார் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற அல்லிராணி கோட்டை தொடர்பான காணொலியாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. இந்த காணொலிக்குள்ள போகிறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ கோட்டை தொடர்பான முழுமையான விவரத்தை பார்வையிடுவோம். கோடிக்கணக்கான செங்கற்கள், லட்சம் பளிங்குகள் கொண்டு கட்டப்பட்ட பிரமிப்பான மாளிகைகளே எம் கண்களை ஈர்க்கும். எம்மை பொறுத்தவரைக்கும் பாரியளவான நிலப்பரப்பில் கட்டப்பட்ட அரண்மனைகளே கோட்டைகள் என்போம். மாபெரும் கோட்டைகள் மனிதனின் வாசஸ்தலமாகலாம். ஆனால் மனிதனின் வாசஸ்தலமே பின்னாளில் கோட்டையாக உருவான வரலாறு இலங்கைக்கு மட்டுமே உண்டு. ராவணன் கட்டிய கோட்டை மன்னாரின் அடையாள சின்னம் என பல சாதனைகளை தன்னகத்தே கொண்ட வரலாற்று இடம்தான் அல்லிராணி கோட்டை. கம்பீரத்தின் அடையாளம் போல் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லிப்பூக்களின் வாசனைக்கு மத்தியில் குறித்த கோட்டை அமைந்திருப்பதனால் அல்லிராணி கோட்டை என பெயர் வந்ததாக வரலாறு கூறுகின்றது. மன்னார் முசலி பிரிவுக்குட்பட்ட அரிப்பு கிராமத்தின் கடலோர பகுதியில் அமைந்துள்ளது இக்கோட்டை. அரிப்பு கோட்டை ஏழத்தாழ சதுர வடிவமானது. இதன் பக்கங்கள் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு ஆகிய திசைகளை நேராக நோக்கி இருக்கும்படி அமைந்துள்ளன. கோட்டையின் வடமேற்கு மூலையிலும் தென்கிழக்கு மூலையிலும் 2 கொத்தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் உட்புறம் கோட்டையின் வடக்கு சுவரையும் கிழக்கு சுவரையும் அண்டி வீரர்கள் தங்குவதற்கான அறையையும் வேறு சிறிய அறைகளும் காணப்படுகின்றன. தெற்கு புற சுவரில் கோட்டை வாசல் உள்ளது. ஆனால் தற்போதைய நிலைமையில் பெரும்பாலான பாகங்கள் அழிவடைந்து எஞ்சுள்ள மிகுதி பகுதிகளை கொண்டு நிலைத்து நிற்கின்றது. இப்பகுதி மக்களால் ராவணன் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை என்று அல்லிராணி கோட்டை அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆனால் வரலாறு கூறும் உண்மைகளையும் ஆராய வேண்டிய காலத்தின் கட்டாயமாகும். வறண்ட தரிசு நிலப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோட்டை முதலில் போர்த்துகீசரால் கட்டப்பட்டது. 1658 இதனை கைப்பற்றிய ஒல்லாந்தர் இதை திருத்தி அமைத்தனர். அது மட்டுமல்லாமல் இலங்கை தீவின் முதல் பிரித்தானிய ஆளுநர் பிரிட்டிக் நோத் அவர்களால் உருவாக்கப்பட்ட வாசஸ்தலமே இக்கோட்டை எனவும் கூறப்படுகின்றது. பிரிட்டிக் நோத்தால் உருவாக்கப்பட்ட வீடு எனவும் 4 அறைகளை கொண்டிருந்ததாகவும் 2 தட்டுகளை கொண்டதாகவும் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகின்றது. மன்னார் தீவின் அழகிய கட்டடமாகவும் நிர்மாண கலைக்கு அமைவாக கட்டப்பட்ட ஒரே ஒரு கட்டிடம் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் இக்கோட்டை ராவணனால் உருவாக்கப்பட்டதா அல்லது பிரிட்டிக் நோத்தினால் உருவாக்கப்பட்டதா என்பது தொடர்பில் சந்தேகங்கள் நிலவிய வண்ணமே உள்ளன. உண்மையில் இக்கோட்டை ராவணனால் கட்டப்பட்டதாக இருந்தால் பல யுகங்களை தாண்டி பிரமிக்கும் உலகின் ஒரே ஒரு கோட்டை என்ற சிறப்பை பெறும். தனித்த கடற்பகுதி, அலைகளின் சத்தம், அமைதியான காற்று என அல்லிராணி கோட்டையின் சிறப்பம்சம் வேறெங்கும் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியே. கடல் அலைகளின் தாக்கத்தால் கோட்டையின் பகுதிகள் சில கடலில் மூழ்கி போய்விட, மிகுதி பகுதியும் சுனாமியின் தாக்கத்தால் சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. யுத்த காலத்தில் பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில் யுத்தத்தின் பின்னர் பெரும்பாலானோர் படையெடுக்கும் ஓரிடமாகவும் அல்லிராணி கோட்டை மாறி வந்துள்ளது. முறையான புனரமைப்பு பணிகள் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படும் இக்கோட்டை எதிர்காலத்தில் புனரமைக்கப்படுமா என்பதே பலரின் எதிர்பார்ப்பாகவும் மாறியுள்ளது. பெயருக்கேற்ற பிரமிப்பும் அழகும் அடியோடு அழிந்து போய்விட இன்றும் செங்கல் சுவர் மட்டுமே இக்கோட்டையின் அடையாள சின்னமாக திகழ்கின்றது. தனிமையின் அடையாளமாக திகழ்ந்த அல்லிராணி கோட்டை இனியும் தனிமையில் அழிவடைய விடாமல் காப்பது எம்மவரின் தலையாய கடமையும் அதேவேளை உணர்ச்சி பூர்வமான செயற்பாடுமாகும். எதிர்காலத்தில் எமக்கு தமிழில் பெயர் சொல்லும் அளவுக்கு இன்னும் ஒரு கோட்டை அமையப் போவதில்லை. மீண்டும் உயிர் கொடுத்து அழிந்த சுவடுகளை தூசு தட்டி எடுப்போமானால் கம்பீரமாக தலை நிமிர்ந்து சொல்லலாம், நிர்மாண கலைக்கு அமைவாக இலங்கையில் கட்டப்பட்ட ஒரே ஒரு கோட்டை அல்லிராணி கோட்டை என்று. பெட்ரிக் நோத் என்பவர் இந்த கோட்டையை தனது வசிப்பிட தேவைக்காக கட்டிய பொழுதும் பின்னர் அப்பகுதியில் முத்து மீன் பிடித்தலை நிர்வகிக்கும் அதிகாரிகளுக்கான பங்களாவாக மாற்றினார். பின்னர் இந்த பங்களா ஒரு ஓய்வு இல்லமாக மாற்றப்பட்டது.
ஆங்கிலேயர்களால் முத்து மீன்பிடித்தல் மீண்டும் புத்துயிர் பெற்றதால் அடுத்த சில ஆண்டுகளில் இக்கோட்டைக்கு சில முறை விஜயம் செய்தார். இந்த நேரத்தில் சிலாவத்துறைக்கு தெற்கே உள்ள ஒரு சிறிய கிராமமான கொண்டாச்சியில் முத்து மீன்பிடித்த மீண்டும் புத்துயிர் பெற்றது. அரசாங்க முந்திரி தோட்டங்கள் நிறுவப்பட்டதன் காரணமாக கொண்டாச்சி பின்னர் பிரபலமடைந்தது. இந்த வருகைகளின் போதுதான் இந்த வளாகத்தில் ஒரு பங்களா கட்டும் யோசனை பிரெடரிக் நோர்த்துக்கு இருந்திருக்கலாம். மார்ச் 18, 1802 அன்று ஆளுநரே டோரிக் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் கட்டுமானத்தை முடிக்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆனது. இது 1804 ஆண்டில் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட நிறைவடைந்திருக்க கூடும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து ஏப்ரல் தொடக்கத்தில் அரிப்பு என்ற கிராமத்தில் இருந்ததால் 1804 ஆண்டு மீன்பிடித்தலின் போது ஆளுநர் நார்த் முதல் முறையாக இந்த பங்களாவில் தங்க முடிந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் பாருங்க உடைஞ்ச பெரிய பெரிய துண்டுகளாக உடைஞ்சு கிடக்குது. இதில் ஒரு குகை மாதிரி என்னதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல. இப்போ இதில் நாங்கள் ஏறி பார்த்தா தான் தெரியும். அந்த முயற்சியில் தான் நான் இப்போ இறங்க இருக்கிறேன். ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஜதா போன இருக்கா பார்த்தீங்கன்னா இதில் இப்படித்தான் ஒரு குகை மாதிரி செட்டப்பாக இருக்குது. இதன் பின்பகுதி தான் அந்த படி மாதிரி மேலே ஏறி வார செட்டப். இந்த வெளிச்ச வீடானது கப்பல்களுக்கான வழிகாட்டும் அமைப்பாகும். அரிப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ளது. கடலில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழி காட்டுகின்றது. உள்ளூர் மக்கள் வெளிச்ச வீடு என்றும் அழைக்கின்றார்கள். இது ஒரு சிறிய கோபுரம் என்ற அமைப்பு வடிவாகும். ஹார்டினர் தனது சிலோன் விளக்கம் என்ற நூலில் இந்த கட்டிடம் ஆளுநரால் திட்டமிடப்பட்டதென்று குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் வரைந்த வரைபடத்துடன் இந்த கட்டிடம் பற்றிய விரிவான விளக்கத்தை அவர் மேலும் வழங்குகிறார். அந்த வரைபடம் முன் மற்றும் பின்புற போர்டிகோக்களில் டோரிக் தூண்கள் உயர்ந்து வருவதை காட்டுகிறது. அவை இப்போது கிடைக்கவில்லை. ஹார்டினர் கட்டிடத்தின் தளவமைப்பு திட்டத்தை வழங்குகிறார். அதை இப்போது கூட காணலாம். அவரை பொறுத்தவரை தரை தளத்தில் 4 சிறிய படுக்கையறைகளும் மையத்தில் படிக்கட்டும் இருந்தன. 2-4 விகிதாசார அறைகள் மேல்தளத்தில் இருந்தன. மேல்தளம் இப்போது இல்லை என்றாலும் தரைதளத்தில் திட்டம் இடிபாடுகளின் தற்போதைய திட்டத்தின் மிகவும் ஒத்திருக்கிறது. கட்டிடம் மேல்தளத்தின் மேல் ஒரு மொட்டை மாடி கூரையை கொண்டிருந்தது. அங்கிருந்து சுற்றியுள்ள முழு பகுதியையும் யாராவது பார்க்க முடியும். இது கடலின் மீன்பிடி நடவடிக்கைகளை பார்க்க ஒரு சிறந்த இடத்தை வழங்குகிறது. தற்போதுள்ள இடிபாடுகளின் உச்சியில் இருந்து கூட நம்மை சுற்றியுள்ள பகுதியை நாம் அவதானிக்க முடியும். இவ்வாறு இந்த கோட்டையினுடைய வரலாறு அமைந்திருக்கிறது. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுகிற அனைத்து காணொலிகளையும் நீங்கள் பார்வையிட முடியும். மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு போங்க. நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.